கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி வந்த மின்சார ரயில் பேசின் பிரிட்ஜ் அருகே தடம் புரண்டது. இந்த விபத்தால் சென்னை நெல்லூர் மார்க்கத்தில் மின்சார ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள் இயக்கத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நம் செய்தியாளர் கூடுதல் தகவல்களை தருகிறார். மணிகண்டன், இந்த ரயில் விபத்து எப்படி நிகழ்ந்தது? பாதிப்புகள் என்ன? சரியாக 6:25 மணிக்கு கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற மின்சார ரயில் பேசின் பிரிட்ஜ் ஸ்டேஷன்ல 7வது பிளாட்பாரத்திலிருந்து 6:25க்கு புறப்படுது. சென்னை நோக்கி புறப்படும் பொழுது ஸ்டேஷனுக்கும் இந்த தண்டவாளத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் இடைவெளியில இந்த ரயிலுடைய 3வது பெட்டியில இருக்கிற 2 சக்கரமும் தடம் புரளுது. இந்த டிராக்ல தான் இந்த ட்ரெயின் தடம் புரண்டு இருக்கு. நீங்க பார்க்கலாம். இந்த டிராக் இப்ப நம்ம கேமராமேன் நமக்கு காமிப்பாரு. இந்த டிராக்ல இந்த இடத்துல தான் அந்த ரயில் தடம் புரண்டு இருக்கு. ரயில பாதையை மாற்றும் பொழுது இந்த சக்கரங்கள் 2 சக்கரங்கள் இங்க இறங்கி இருக்குது நமக்கு தெரியுது. இந்த தண்டவாளம் பழுதடைந்ததால் தான் இந்த ரயில் சக்கரம் தடம் புரண்டதாக நமக்கு தெரிகிறது. நீங்க நம்ம கேமராமேன் காமிப்பாரு. இந்த ரயில் தண்டவாளம் எந்த அளவுக்கு ஒரு பழுதடைந்திருக்குது என்பதை நம் கேமரா மூலமாக நம்ம பார்க்கலாம். இங்க இந்த சம்பவம் நடந்ததை தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகளும் ரயில்வே காவல்துறையிலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணியில ஈடுபட்டாங்க. இந்த மீட்பு பணியில ஒரு மீட்பு ரயிலும் ஈடுபடுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக இந்த மீட்பு பணி நடந்து தற்போதுதான் மீட்பு பணி முடிக்கப்பட்டு இந்த ரயில் பழையபடி யார்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இந்த 1.5 மணி நேரம் தாமதத்துக்கு பிறகு மற்ற ரயில்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மார்க்கமாக செல்லக்கூடிய நெல்லூரிலிருந்து சென்ட்ரலுக்கு செல்லக்கூடிய மின்சார ரயிலும் கூடூரிலிருந்து சென்ட்ரலுக்கு செல்லக்கூடிய மின்சார ரயிலும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அனைத்து மின்சார ரயில்களும் இந்த வழியே செல்லக்கூடிய அனைத்து மின்சார ரயில்களும் நிறுத்தி வைக்கப்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. எக்ஸ்பிரஸ் ரயில்கள் குறித்த நேரத்தில் சென்றதாக ரயில்வே நிர்வாகம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ரயில் தடம் புரண்டதுக்கான காரணம் பற்றி ரயில்வே அதிகாரிகள் விசாரணை செய்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.